இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே மெசியா. இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, இந்த உலகத்தின் மீது இரக்கமாயிரும். அன்புக்குரிய சகோதரி சகோதரியதாக இந்த அருமையான வேளையிலே, முதல் வெள்ளியிலே, இந்த பிரசன்னத்தின் ஆலயத்திலே இந்த வல்ல தேவனை சந்திக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த நண்பகல் வேளை என்பது ரொம்ப முக்கியமான நேரம். நம்முடைய மீட்பின் உச்ச நேரம் இது. நம் ஆண்டவர், நமது இரட்சகர் நம்மை அன்பு செய்ததனுடைய அற்புதமான அடையாளத்தின் நேரம் இது. தியாகத்தின் நேரம், இரக்கத்தின் நேரம், கிருபையின் நேரம், கருணையின் நேரம், நேசத்தின் வெளிப்பாடு. வெள்ளிக்கிழமை தோறும் நாம் அதை நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அந்த வெள்ளிதான் என் இறைவன் எனக்கு தந்த மீட்பின் நாள், இரட்சணியத்தின் நாள், மாபெரும் இரக்கத்தின் நாள். இந்த மனு குலத்தை தனது இரத்தத்தாலும் வழிந்தோடிய தண்ணீராலும் கழுவிய அற்புதமான நேரம். எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தனது குருதியினால் அவர் எல்லோருக்கும் வாழ்வு தர வேண்டும் என அவர் விரும்புகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு உறவு பாக்கியம் நமக்கு. அவரோடு இருப்பது எவ்வளவு நல்லது. பேதுரு சொன்னது அதேதான். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது ரொம்ப நல்லது, நல்லா இருக்கு, உம்மோடு இருப்பது தான் எங்களுக்கு வேணும். அந்த அனுபவம் எங்களுக்கு எப்போதும் இருக்கணும், நீர் எங்களோடு எப்போதும் இருக்கணும், தங்க வேண்டும் என்று திருத்தூதர்கள் விரும்பியதை போல் நாமும் விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் பல நேரங்களில் நமக்கு நிம்மதி இல்லை. துன்பம், கஷ்டம், வேதனை, கண்ணீர், உறவுகளில் சிக்கல், நிறைய போராட்டம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை தவிர வேறு விடியல் இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு வேறு நாதி இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு வேறு அடைக்கலம் இல்லை எனத்தான் ஆண்டவரே இங்கே நாங்கள் இருப்பது நல்லது. இங்கே அமைதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நேசம் இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. ஆண்டவரே, உமது மடியில் நான் தலை சாய்த்து நான் ஓய்வு எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தாயானவர், தந்தையானவர், எங்களை எப்போதும் அரவணைக்க துடித்து கொண்டிருக்கிறவர். நான் உமது மடியில் நாங்கள் தலை சாய்க்கணும், உமது மடியில் நாங்கள் ஓய்வு எடுக்கணும். உமது மடி எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆண்டவரே, எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். அப்பா, உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான். சத்தமா சேர்ந்து உணர்வோடு பாடுவோம். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். மீண்டும் ஒரு முறை பாடுவோம். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஆண்டவரே, நான் தலை சாய்த்து ஓய்வு எடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவரே, ஒருவரே ஆண்டவர். மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா, என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல உயிர் வாழணும். நாங்கள் அனைவரும் உணர்வோடு பாடுகிறோம். என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா, என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடி
மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அருமையான தயாரிப்பின் காலத்தில் நாம் இருக்கிறோம். திருவருகையின் காலம். ஆண்டவர் இயேசுவே, ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து அன்னை மரியின் மடியில் தலை சாய்க்க வேண்டும் என விரும்புகிறார். அந்த அன்னை மரியின் மடி அவருக்கு தேவைப்பட்டது. இந்த திருவுளம் மிக அற்புதமானது. இதோ ஆண்டுடைய அடிமை என்று சொன்ன அன்னை மரியாள் அந்த ஆண்டவருக்கு தன் மடியை கொடுத்தாள். எவ்வளவு ஆண்டவர் அங்கே ஓய்வெடுத்திருப்பார். அந்த அன்பை, அந்த பாசத்தை, நேசத்தை உணர்ந்திருப்பார். அதைத்தான் சிலுவை அடியிலே மீண்டுமாக அவரை தனது மடியில் வார்த்து வியாகுலமாய் பார்த்தாள். உனக்காகவும் எனக்காகவும் தானே அவர் ஓய்வு எடுத்தார். அங்கேயும் அவர் ஓய்வு. இந்த துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் அவர் பட்ட கஷ்டத்திலும் சிலுவையின் பாரத்திலும் துவண்டு போயிருந்த அவருக்கு அந்த மடி நிம்மதியாயிருந்தது. அந்த அன்னை நமக்கு போதுமானவளாயிருந்தாள். அந்த ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் போதுமானவர், நமக்கு தேவையானவர். இதோ இன்று கூட நமது திருப்பலியிலே பார்த்திமேயும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அதுதான். ஆண்டவரே, நான் பார்க்கணும், பார்வை பெறணும். எனது புறப்பார்வை இல்லாமல் இருக்கு, அகத்திலும் பார்வை இல்லாமல் இருக்குது. ஆக நான் எல்லாத்தையும் புதுசாக திரும்பவும் பார்க்கணும். நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அசிங்கமானது, அநியாயமானது, எனக்கு தேவையற்றது. நான் அதை தேடி தான் சென்று நான் பார்வை இழந்திருக்கிறேன், அகப்பார்வை இழந்து விட்டேன். ஆகவே என் புறப்பார்வையிலும் அதில் உணர்வே இல்லாமல் இருக்கிறேன். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என அந்த நாதனை, இரட்சகனை, தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் கதறினான். அவனுடைய நம்பிக்கை நிமித்தமாக ஆண்டவனுக்கு பார்வை கொடுக்கிற திரும்ப. ஆக நீ பழைய பாவத்துக்குள் நீ போகக்கூடாது, பழைய அனுபவத்துக்குள் நீ செல்லக்கூடாது. புதிய அனுபவம் நான் தருகிறேன் உனக்கு, என் பின் வா, என் பின்னே செல் என்று சொல்லி அவர் அழைக்கிற அந்த வாழ்வின் அற்புதமான அனுபவத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம். அன்னை மரியாள் பயணித்த பாதை அது, திருத்தூதர்கள் பயணித்த பாதை அது, நமது ஆதி கிறிஸ்தவர்கள் பயணித்த பாதை அது, புனிதர்கள் பயணித்த பாதை இது, நமது இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் பயணித்த பாதை இது. அந்த பாதையில் நாமும் பயணிக்க வேண்டும். அங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நமக்கு போதுமான ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கு வழி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், மெய் உணர்வு கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும், போதுமானதாக கிடைக்கும். ஆண்டவர் தருகிறார். இந்த அற்புதமான நேரத்தை நாம் உணர்ந்து அனுபவிப்போம். அந்த பார்த்திமேவை சந்தித்த அதே ஆண்டவர் நமது வாழ்க்கையின் ஓரங்களில் நடந்து கொண்டிருக்கிறார். நம்மை சந்திக்க வருகிறார், நம்மை தேடுகிறார், நமது குரலை கேட்பதற்கு அவர் ஆவலாயிருக்கிறார். தாவீதின் மகனே என்று பார்த்திமேயை கூப்பிட்டது போல தன்னையும் கூப்பிட வேண்டும் என தன் மகளை அவர் எதிர்பார்க்கிறார். திரும்பி பார்க்க அவருக்கு வாய்ப்பு, நேரம் இருக்கிறது. திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் பார்வை பெற வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் அந்த ஆண்டவருடைய சன்னதியில் முழந்தார் படிட்டு மாண்புயர் கீதம் பாடி அவர் வளம் வருகிற பொழுது நம்மை அவர் தொட வேண்டும், அவர் நம்மை நலமாக்க வேண்டும், குணமாக்க வேண்டும், எனக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை வாஞ்சியோடு வரவேற்போம். அனைவருமாக முழந்தார் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி அவரை வாழ்த்தி போற்றுவோம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. விரியக தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலும் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 திருப்பலி கருத்துக்கள் சவரி ஆச்சி, நான்சி மேரி ராணி, இருதயசாமி, உத்திரை மேரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றத்திற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும், கிங்ஸ்டன் கிங்ஸ்லிங் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், மேரி சைமன் உடல் நலம் பெற்று வீடு திரும்பவும், கரூர் ரபி ஷைனி உடல் நலனுக்காகவும் குழந்தை வரம் கிடைக்கவும் வேலை நிரந்தரமாகவும், ஆரோக்கியராஜ் சூர்யா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், இன்னாசி முத்து, சூசை மேரி, வினோத், எஸ்பாலன், ரோசி செபஸ்டிக் இவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், விக்டர் லாரன்ஸ் செல்வ மேரி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், அபூர்வ பிள்ளை மேரி ரீட்டா இக்னீசியஸ் சாந்தி ராபர்ட் மேரி அவர்களுடைய ஆண்மலை பாற்றிற்காகவும், சூசை மாணிக்கம் நிர்மலா குடும்பத்தினர் நன்றியாகவும், பெரிய மகன் மருமகள் கடன் பிரச்சனை தீரவும், சிறிய மகன் மருமகள் குழந்தை வரம் வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும், ரோஸ்லின் மேரி வினோத் எஸ் ராஜா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மகனுக்கு வேலை கிடைக்கவும், ஹெர்ஷா கிம்லன் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், சஞ்சய் 10ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெறவும், ஷேண்ட்ரியாஸ் லண்டனில் எம்எஸ்ஸில் நன்றாக படித்து நல்ல வேலை கிடைக்கவும், ஜான்சன் கிளாடி இவர்கள் மகன் ஜேகன் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகவும் நன்றி திருப்பலியாகவும், ஜெனித், இனியா, ஜூடித், காவ்யா இருவருக்கும் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மோனிகா திருமண நல்லவரன் அமையவும் திருமணம் எந்தவித தடை இல்லாமல் நடைபெறவும், திருவள்ளர் சோலை ஆரோக்கியதாஸ் ஜெயராணி குடும்பத்தினர் குடும்பத்தில் மரித்து 40ஆம் நாள் நினைவு கூறும் மரியதாஸ் அவர்களின் ஆண்மலை பாற்றிற்காகவும், பிரேமா ராஜேந்திரன் குழந்தை அம்மாள் அவரது கணவரின் ஆண்மலை பாற்றிற்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், பியூலா ராணி லூயிஸ் ராஜா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், காலின்ஸ் வெர்ஜின் ஜாய்சி குழந்தை வரம் வேண்டியும், மரிய ஜோசப் ஜேசு செல்வகுமார் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின்
தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நண்பகல் வேளையிலே நாம் இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரியனாக அவருடைய கல்லறையில் நாம் ஜெபித்துவிட்டு இந்த கல்வாரி பள்ளியில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தின் ஆண்டவரை நாம் சந்தித்திருக்கிறோம். பார்த்திமேயை போல நாம் சந்தித்திருக்கிறோம். நாம் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் அகப்பார்வை பெற வேண்டும், புற பார்வையிலும் எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் நம் இறைவன் நம்மை இன்று தொட்டு இருக்கிறார். நாம் நலம் பெறுவோம் நம்பிக்கையில் நாம் இந்த கல்வாரி பள்ளியிலே ஆண்டவரை உற்று நோக்க நாம் வந்திருக்கிறோம். நான் பார்க்கிறேன் என்று சொன்னான் அந்த பார்த்திமேயை, நான் பார்க்கிறேன். அதுபோல் நாமும் பார்க்க வேண்டும், ஆண்டவரை முழுமையாய் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த கல்வாரி பள்ளியில் பங்கேற்க நாம் வந்திருக்கிறோம். அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், முழுமையாக ஒப்புக் கொடுப்போம், சரணடைவோம். அன்னை மரியாளை போல சரணடைவோம். நாம் ஒன்றும் இழந்து விடப் போவதில்லை, மாறாக நிறைய பெற முடியும். ஆகவே இந்த நம்பிக்கையில் அந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம்முடைய வழக்கமாக வரக்கூடிய நம்முடைய சகோதரர் வில்ஃப்ரட் சைமன் அவருடைய தாயார் முந்தான மரணமடைந்து நேற்று அடக்கம். நான் அவங்க இல்லத்துக்கு சென்றிருந்தேன். அவருடைய ஆன்மையிலை பார்த்து ஜெபிப்போம். அவர் பெயர் சவரி ஆட்சி. அவர் வந்திருக்கிறார் சைமன். அவருடைய குடும்பத்தாருக்கு நமது ஆழ்ந்த இடங்கள் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுத்து இறைவனிடத்திலே நித்தியலை பாற்றி அடைய மன்றாடுவோம். நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை நிறைந்த இறைவா, உம் வார்த்தையால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஒளிர்விக்கின்றே. இவ்வுலகில் உம் திருமகனுடைய உடனிருப்பின் அடையாளங்களாக நாங்கள் திகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததைப் போன்று எங்கள் உள்ளங்களை புதுப்பித்து நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லோபோனின் வளமிகு தோட்டமாகிய மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாய் ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளோர் ஏற்று சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி பெறுவர். மானிடம் வறியவர் இஸ்ரவேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமை நாட்டம் கொள்வோர் அழிந்து போவார். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றார். பொய் புணர்ந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளியேறி போவதில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செயல் இருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரவேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறு இழக்கும் சிந்தனை கொண்டோர் உணர் அடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. வந்தாலும் என் அன்பு உன்னோடு.
ஆண்டவரே பேசும் உம்மடியே நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும் உம்மடியே நான் கேட்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 27 31 வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருந்தனர். இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அவர் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என மிக கண்டிப்பாய் கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. திருப்பாடல் 121 இறைவசனம் 4. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் வெள்ளி, திருவருகை காலத்தினுடைய முதல் வெள்ளியை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நாம் பார்வை பெற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. எல்லாருக்கும் கண்ணு தெரியுதா? இல்லை, நான் நிற்கிறேன், ஃபாதர் இருக்காரு, அதே மாதிரி எனக்கும் கண்ணு தெரியுது இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் வெறும் அகப்பார்வை, அதாவது அகப்பார்வை இல்லாமல் சில நேரங்கள் இருப்பதாக கூறுகின்றார். அதாவது எனக்கு அடுத்திருப்பவருடைய தேவைகளை உணராமல் இருக்கின்ற பொழுது நான் பார்வையற்ற மனிதராகத்தான் இருக்கின்றேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இவர் ஆண்டவரிடம், தாவீது மகனே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரியமானவர்களே, இவங்க எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கல இல்லையா? எனக்கு பார்வை பெறணும்லாம் கேட்கல. தாவீது மகனே எனக்கு இரங்கும். சிறிய ஜெபம்தான், சிறிய மன்றாட்டும்தான். அதற்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு? நீங்கள் என்னால் முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான். நாம் எவ்வளவோ மன்றாட்டுக்களை ஆண்டவர் முன்னதாக எடுத்து வைப்போம். இருப்பினும் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது அப்படி தான், நீங்கள் நம்பிக்கை வச்சு என்கிட்ட கேட்குறீங்களான்னு. இந்த ஆலயத்துக்கு பல நேரம் நாம் பாத யாத்திராக வந்திருப்போம், நவநாள் எடுத்திருப்போம், திருப்பலி ஒப்பு கொடுத்திருப்போம், ஜெபமாலை செய்திருப்போம். இருப்பினும் என்னுடைய மன்றாட்டுக்கள், என்னுடைய விண்ணப்பங்கள் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் இருக்கும் இல்லையா? எவ்வளோ மன்றாட்டுகள் நாம் எடுத்துரைத்திருப்போம். இருப்பினும் ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மன்றாட்டையோ ஜெபத்தையோ ஆண்டவர் எனக்கு இன்னும் செய்து தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் இருக்கும். இது அனைவருக்கும் உண்டு தான். இருப்பினும் அது ஏன் நிறைவேறலைன்னு என்னைக்காக யோசித்து பார்த்துருப்போமா? இல்லை. நம்ம என்ன நினச்சிப்போம்? நான் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைப்போம் ஒன்று. இன்னொன்று, இந்த விண்ணப்பத்தை மட்டும் ஏன் ஆண்டவர் எனக்கு சரியாக தரலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், அதற்கு இன்றைய நற்செய்தியில் தான் விடை இருக்கின்றது. காரணம், உங்களுடைய நம்பிக்கையின்படி நீ நலம் பெறுவாயாக.
ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை தான் உற்று நோக்குகின்றார். ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை தான் எதிர்பார்க்கின்றார். அது அவருக்கு தேவை கிடையாது. இருப்பினும் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக அமைகின்றது? இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் நவநாள் திருப்பலிக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஒரு நம்பிக்கை, அப்படிதானே? ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு கருத்துகளுக்காக அது நிறைவேற வேண்டும் அல்லது நிறைவேறியிருக்கும், அதற்கு நன்றி கூறுவதற்காக வந்திருக்கின்றோம். இருப்பினும் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். விவிலியத்தில் ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை என்னன்னா, ஒளி தோன்றுக. தொடக்க நூல் 1:3. காரணம், நாம் எப்பொழுதும் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். ஒளியின் மக்கள்னா பார்வை பெற வேண்டும். பார்வை பெற்றோம் என்றால் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இருவரும், இந்த பார்வையற்ற இருவர்களும் பெரிய பெரிய வசனங்கள்லாம் சொல்லி ஆண்டவரை மயக்கவில்லை. தாவீது மகனே எங்களுக்கு இறங்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருப்போம். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், தாவீது மகனே எங்களுக்கு இறங்கும். மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். தாவீது எங்களுக்கு இறங்கும். இந்த சிறிய ஜெபம் தான் பிரியமானவர்களே நம்மை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவதாக, ஆண்டவரோடு நம்முடைய மன்றாட்டை சேகரித்து வைப்பதாக இருக்கின்றது. ஒரு பார்வையற்ற நபர், அவருக்கு கண்ணு கொஞ்சம் டிம் ஆகிட்டே ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சான். அப்போ அவர் மருத்துவமனைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த கேபினை திறந்து உள்ளே போகிறாரு, கதவை திறந்து உள்ளே போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு அங்கே உள்ள நபர்கிட்ட, சார் எனக்கு பார்வை கொஞ்ச நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது, நீங்கள் தான் என்ன சரி பண்ணி விடணும் அப்படின்றாரு. உடனே அந்த ஆப்போசிட்டில் உள்ள அந்த எதிர்ப்புறத்தில் உள்ள நபர் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு பார்வை குறையிறதுன்னு என்னால் உணர முடியுது அப்படின்னாராம். உடனே அதுக்கு இந்த நபர் கேட்டாராம், எப்படி, நான் தான் இன்னும் எந்த டெஸ்ட்டுக்குமே போகலையே, நீங்கள் எப்படி என்னை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்கள் போக வேண்டியது ஃபஸ்ட் ஃப்ளோர் டாக்டர்கிட்ட, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மெடிக்கல் ஷாப்கிட்ட என்னை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் நம்பிக்கையற்ற தன்மையில், நாம் பார்வையற்ற, சில நேரங்களில் பார்வையற்றவராக ஆண்டவரை கைப்பிடிப்பதுக்கு பதிலாக பல்வேறு தெய்வங்களையும் பல்வேறு நவநாள்களையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை இதுவரை நம் ஆண்டவர் நமக்கு செய்து வச்சிருக்கார். அப்படி தானே? இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்கின்ற வாக்கியத்துக்கு இணங்க நாம் நம்முடைய மன்றாட்டை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். இந்த ஆலயத்தை விட்டு செல்கின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி விட்டது என்ற நம்பிக்கையோடு நாம் இல்லம் திரும்பினோம் என்று சொன்னால் நிச்சயம் நடைபெறும். எவ்வளவோ விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் இந்த ஆலயத்திலோ அல்லது நீங்கள் நவநாள் எடுத்த மொழியாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். இருப்பினும் கூட நாம் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை சுருக்கி வைத்திருக்கலாக இருக்கின்றோம். இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார், உங்களுடைய நம்பிக்கையினால் தான் நீங்கள் நலம் பெறுவீர்கள், உங்கள் நம்பிக்கையினால் தான் நீங்கள் பார்வை பெறுவீர்கள். பிரியமானவர்கள், இந்த யூதர்களிடத்தில் ஒரு குற்ற உணர்வு இருக்குமாம். அதாவது, என் உடம்பில் எல்லா உறுப்புகளும் இல்லாவிட்டால் நான் ஆண்டவரால் பழித்துரைக்கப்பட்டவன், அதாவது ஆண்டவரால் நிந்திக்கப்பட்டவன் அல்லது ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டவன் என்று. ஆக இந்த இருவருமே ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் இவங்க ரொம்ப தள்ளி இருந்திருக்காங்க. இயேசு இவங்ககிட்ட போகும்போது இவங்க கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. அதாவது இந்த கத்தல் என்பது கத்திக்கொண்டே சென்றார்கள் என்று வாசிக்க கேட்டோம். கத்துறது என்பது அடிவயிற்றிலிருந்து அவர்கள் கத்திருக்கணும் இல்லையா? அப்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையும் உத்வேகமும் இருந்திருக்க வேண்டும். இப்போலாம் கத்துறது ரொம்ப எளிது. அப்போல்லாம் அதிகமாக உயர்த்தி கூட குரலை வசதி கூட பேச முடியாத ஒரு கால சூழ்நிலை. இருப்பினும் என் ஆண்டவர், இந்த தாவீது மகன் எனக்கு இறங்குவார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று முழு நம்பிக்கையோடு கேட்டார்கள். அதனால தான் எப்போ நடந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இவங்க பேர் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் இவர்களும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள், நம்பிக்கையின் விளிம்பியங்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் எவ்வாறாக அமைகின்றது? தாவீது மகனே எனக்கு இறங்கும் என்கின்ற முழு வேகத்தோடு திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம். இறையாசிர் பெறுவோம். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து
நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நீலையற்ற உலகம் நீலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை மிகுந்த இறைவா, அன்புடனும் இறைப்பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கியருளோமை வேண்டுகின்றோம். இப்பலியின் ஆற்றலால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்ப செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெருஞ்சுடராக கதிரவனையும் இரவில் ஒளிதர நிலவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழ ஒரே திருமகனை எங்களுக்கு அனுப்பினீர். பாவையிருள் அழகை சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்தில் இருந்து எங்களை விடுவித்து உமது வியப்புக்குரிய ஒளிக்கு அழைத்துள்ளீர். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த மாபெரும் காணிக்கைகளோடு அப்பரசத்தோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் நாம் என்னென்ன ஆண்டவருடைய அந்த காணிக்கையோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் என விரும்புகிறோமோ அத்தனையும் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய தேவைகளையும் தடைப்படுகின்ற
எல்லா காரியங்களையும், பிரச்சனைகளையும், துன்பங்களையும், வேதனைகளையும், கண்ணீரையும், குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். இந்த காணிக்கைகள் அனைத்தையும் புனிதப்படுத்தி அர்ச்சித்து நம்மிடம் இருக்க குறைகளெல்லாம் அப்புறப்படுத்தி நிறைவாக்க நாம் உறுதியோடு நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இதோ இந்த நண்பகல் வேளையிலே முதல் வெள்ளியிலே இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகமுடைய கல்லறையில் ஜெபித்து இந்த கல்வாரி பலியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரோடும் சேர்ந்து அவருடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனை, கஷ்டங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் இன்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்விலும் நிறைவு பெற செய்வீராக. தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து துறவிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமை நின்று எங்கள் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் உங்களிடம் தந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு இப்போதும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அரவணைப்பாகவும் தேற்றுதலாகவும் இருக்கிற ஆண்டவர். அப்பா, உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா. அப்பாவும் மனசு தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். இவருடைய அன்பின் பாசத்தின் அரவணைப்பின் உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருள் சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நண்பகல் வேளை பள்ளியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் நாயகனுடைய பரிந்துரையை வைக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்தில் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே வருகின்ற ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகள் மன்றாட்டுகள் நாங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற திருப்பலியில் கருத்துக்களை கொடுத்திருக்கின்ற அத்தனை ஜெபங்களையும் நாங்கள் எங்களுடைய ஜெபங்களில் வைத்து உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆகவே நம்பிக்கையோடு இன்றைய மறைவுரையில் சொன்னது போல நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம். இந்த நாளிலே இன்று இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த திருப்பலி முடிந்தவுடன் உணவு வழங்கப்படுகிறது. அதை வழங்குகின்ற ஒவ்வொருவரையும் இந்த ஜெப குழுவின் சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பெய்யலைன்னா மரத்தடிக்கு போயிடலாம், இல்லைன்னா நம்முடைய வளாகத்திலேயே இங்கேயே நம்ம உணவு உண்ணலாம். அன்புக்குரியவர்களே, புதிதாக இன்றைக்கி வந்திருக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமையில் புதுசாக வந்திருக்கிறோம், ஃபஸ்ட் டைம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். யாராவது கை தூங்க பார்ப்போம். அவர்களையும் வரவேற்று நம்முடைய ஜெபங்களை அவர்களுக்கு உரித்தாக்குவோம். யாராவது சாட்சியம் சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரு சில வரிகளில், ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு சில வரிகளில் உண்மையாகவே நான் ஜெபித்தேன் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு சாட்சி. நைட்டு என் பையன் ரொம்ப வயிற்று வலியெல்லாம் துடித்தான். நான் விளக்கெண்ணெய் தடவி பார்த்தேன், நிற்கலை. அப்புறம் லெமன் ஜூஸ் சூடாக கொடுத்து பார்த்தேன், அதுவும் நிற்கலை. அப்புறம் டக்குன்னு எனக்கு ஒரு வீட்டில் என் அப்பாவோட எண்ணெய் வச்சுருந்தேன், அந்த எண்ணெயை வயிறு ஃபுல்லாக தடவி விட்டேன், உடனே சரியாயிடுச்சு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். ஜான் பீட்டர் இரேடியார் ஜான் பீட்டர் ஐயாவுக்கு நன்றி. நான் ஏராளமான கண்ணீரோடு வந்தேன். ஒரு சகோதரிகளுக்கு நன்றாக தெரியும் என நினைக்கிறேன். அப்போதெல்லாம் எனக்கு யாரும் உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ யாரும் எனக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் யாரும் இல்லை என்று நினைக்காதே, எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று என் ஜானப்பாவும் அந்தோனியாரும் என்னை கைவிடாமல் காத்தார். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் தீர்த்துவிட்டார். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அவர் எண்ணிலடங்கா வல்லவர், நல்லவர் என்பதை நான் எங்கும் குரல் எழுப்பி விளம்பரம் செய்வேன். மீண்டும் ஒரு வரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதையும் நடத்தி தருவார், நடத்துவார், நடத்தி கொண்டு இருப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனது மனைவி 2 காலம் நடக்க முடியாமல் மூட்டு வலியால் அவதிப்பட்டு நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் ஐயா கிட்ட வேண்டிட்டு ஆப்ரேஷனுக்கு போனோம். 2 காலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போ நடந்து கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ரொம்ப சந்தோஷம். மரியே வாழ்க. எங்கள் பங்கு மைக்கேல்பட்டி. எங்கள் மேய்க்கல்பட்டியில் 10 கிளை கிராமங்கள் இருக்கின்றன. அதில் 1 திருக்காட்டுப்பள்ளி. எங்கள் திருக்காட்டுப்பள்ளி கிராமத்தில் நிறைய ஒரு 7 சபை, அந்த பெந்திகஸ்ட் சபை இருக்குது. அதனால் அந்த நம்ம ஆர்சி மக்கள் வந்து அந்த சபைகளுக்கு போகிறனால நாங்கள் ரொம்ப மரியாதை சேனையில் ரொம்ப வேண்டிக்கிட்டோம். நாங்கள் ஆண்டவரே இப்படி போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆயர் பேரவையில் சொல்லக்குள்ள ஆயர் சொன்னாங்க, இவ்வளோ அதிக குடும்பங்கள் இருக்கே திருக்காட்டுப்பள்ளி கிராமத்தில், அதனால் ஒரு அன்பியங்களை தொடங்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணனால போன வாரத்தில்
எங்கள் ஃபாதர் மேக்கல்பட்டி ஃபாதர் வந்து திருக்காட்டுப்பள்ளி கிராமத்தில் எங்களுடைய சவேரியார் சர்ச்சில் 4 அன்பியங்களை தொடங்கியிருக்காங்க. அதற்காக ஜான் பீட்டர் ஐயாட்டையும் அந்தோனியார்ட்டும் தான் நாங்கள் வேண்டியிருந்தோம். கூடிய விரைவில் அதிக மக்கள் வந்து ஆர்வமோடு கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளவும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. 14ஆம் தேதி நவம்பர் 14 எங்களோட கல்யாண நாள். எனக்கு 1984 இங்கே தான் மேரேஜே நடந்துச்சு, இந்த கோயிலில் தான். அன்றைக்கி நான் ஒரு பூசை எழுதியிருந்தேன், திவ்யநாதன் ஐஸ்வர்யா நினைத்த காரியங்கள் நடக்கணும்னு. எங்கள் பையன் அவங்க குடும்பத்தோடு கனடாவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. 73 லட்சத்துக்கு இடம் வாங்கினோம். அதில் 15 லட்சம் கிடைக்கணும். அவன் 24ஆம் தேதிக்குள்ளே பிளேட்டு போயிடணும். 15 லட்சம் பேங்க்கில் லோனுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க. உங்கள் பத்திரத்தை கொடுங்க, அது எல்லாம் கொடுத்தும் அது முடியல. அமாவாசை அன்னைக்கு முடிக்கணும்னாங்க. நான் சொன்னேன், அமாவாசையெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அடுத்த நாள் பாட்டியம்மை 20ஆம் தேதி நவம்பர் 20ஆம் தேதி ஜான் பீட்டர் அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டிக்கிட்டேன். நல்லபடியாக அந்த லோன் கிடச்சி பாட்டியம்மை அன்னைக்கே அதுவும் நிறைவேறி பத்திரம் முடித்து அவங்க நல்லபடியாக கனடா போயிட்டாங்க. இதை செய்த அந்தோனியார் மூலியமாக செய்த அனைவருக்கும் நன்றி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடக்கூடிய யாராக இருந்தீங்கன்னா வந்து சிறப்பு ஆசையை பெற்று செல்லலாம். திருமண நாள், பிறந்த நாள் யாராவது கொண்டாடுறீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், வாங்க வாங்க வாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் நன்மை வாங்க வரும்போது தயவுசெய்து வரிசையாக வாங்க, கூட்டமாக வர வேண்டாம். ரெண்டாவது, இவர் வழியாக இவரோடு இருந்து பாடும் பொழுது குருவானர் மட்டும்தான் பாடணும். நீங்கள் ஆமீன் பதில் சொல்லணும், நீங்கள் சேர்ந்து பாடக்கூடாது. அதுதான் திரு வழிபாட்டு முறைமை. ஆகவே கொண்டு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு உணவு கொடுத்தவங்க ஜூலி டீச்சர் லால்குடி, சூசை மேரி ஓலையூர், ஸ்டாலின் காட்டூர், ஹெலன் விமலா எஸ்டிடி, வாசுகி அம்மாள் திருவானை கோயில், பிராங்க்லின் சகாயராஜ் ரத்னார் நகர், அவர்கள் அனைவரும் கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். உணவு இங்கே இந்த கல்லறை தோட்ட பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முடிந்தோடு சாப்பிட்டு செல்லலாம். எழுந்து நின்று ஆறுக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் கொடைகளால் நீர் ஊட்டம் அளித்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை வழங்கியருளும். அதனால் நிலை வாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு